நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆனி மாதத்துல நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆனி மாதம். அப்போ இந்த ஆணியில் அவர் உள்ள நுழையும் போது மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய இணைவு தான் ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்தே இந்த கிரக இணைவு ஒரு மனிதர்களுடைய பொருளாதார நிலைகளை மாற்றியமைக்கக்கூடிய தன்மையில் உருவாகும் என்பது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் தொடக்கத்தில் அவர் மிதுனத்தில் இருந்தாலும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவர் கடகராசிக்குள்ளேயும் அவருடைய பயணங்கள் போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ சுக்கிரனவர் நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளேயும் தன்னுடைய பயணத்தை இந்த மாதத்தில் அவர் பிற்பகுதிக்கு மேலே தொடங்குவார் என்று பார்க்குறோம். ஸோ கேதுவானவர் நம்முடைய சிம்ம ராசியிலே இருக்கார். அதுக்கடுத்து நம்ம நிழல் கிரகமான இன்னொரு கிரகமான ராகு பகவான் நம்முடைய கும்பராசியும், அதே போல் சனி பகவான் மீன ராசியிலும், அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் நம்முடைய மேச ராசியில் தொடக்கத்தை பயணிப்பார்ங்கிறது உறுதி. ஸோ இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆனி மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன? என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க? என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கான ராசிக்கான பதில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மேச ராசி அன்பர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, விவேகம், வெற்றி என்று பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் சில ஆண்டுகளாக கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த லைஃப்பில் இந்த ஆனி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கும்போது, பொதுவாகவே குரு சுக்கிரன் நினைவு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். 5க்குரியவன் 3ஆம் இடத்துல அற்புதங்களை நிகழ்த்த போகிறார் அப்படிங்கிறது உண்மை. அப்படி என்ன சார் அற்புதத்தை நிகழ்த்துவார், என்ன எங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா, பொதுவாகவே நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் கரெக்டாக வேலை பார்க்குறீங்க, கரெக்டாக இருக்கிறீங்க, ஆனால் என்னென்னா கரெக்டாக இது போகிறது, கரெக்டாக வர்றது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் மேல அதிகாரிகளுக்குரிய ரெஸ்பான்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த உங்களுடைய மேல அதிகாரி எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, நீங்கள் தான் நல்லவர், நீங்கள் தான் நாணயமானவர், நீங்கள் தான் நம்பிக்கையானவர், அப்படிலாம் புகழ்பாடன்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் சளைச்சவங்க கிடையாது. நானாக இருக்கேன், என் வேலையை பார்க்குறேன், என் வேலைக்கான அங்கீகாரத்தை கொடு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்டம் போட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் அதனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கும். என்ன வர்றாரு, வேலை பார்க்காரு, இந்த பொண்ணு வர்றாங்க போகிறாங்க, நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு ஈகோ கிராஸ் ஆகி உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்குள்ள ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க, தன்னுடைய ஸ்டைலை மாற்ற போகிறாங்க. கரெக்டானவங்க தான் இவங்க, கரெக்டாக தான் மேசராசிக்காரங்க வேலை பார்க்குறாங்க, கரெக்டான முறையில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள உங்கள் 2 பேருக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டே இருப்பீங்களா? நீயா நானா போட்டி ஓடுதா இல்லையா? நீங்கள் என்ன தான் இறங்கி போனாலும், சம்டைம்ஸ் ஃபேமிலிக்காண்டி இறங்கி போனாலும் அவங்க பரவடி இல்லை, அப்படிலாம் கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்னாங்க பார்த்தீங்களா? அந்த புரிதல் இல்லாத தன்மை மாறும். உங்கள் 2 பேருடைய அன்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே, அது எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட நல்ல விதமான முயற்சிகளுக்கு உங்களுக்கு கிரகம் ஒரு சரியான ஒரு திட்டமிட்டுதலை கொடுக்க போகிறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் திட்டமிட்டலையா? அப்படிலாம் கிடையாது, திட்டமிட்டீங்க. ஆனால் திட்டமிட்டுறதுல சில சதிகள் நடந்தது. அந்த சூழ்ச்சியினால என்ன பண்ணீங்க? தடுமாற்றம் அடைஞ்சி. ஸோ இந்த வட்டம் சூரிய பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்துக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத சின்ன நன்றி சென்றுகள்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறத விட்டுட்டு
அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலக போகும். நீங்கள் இத்தனை நாட்களாக ஒரு வாக்கு கொடுத்தா காப்பாற்றணுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கில் இருந்தீங்க. ஆனால் அது 1 வருஷமாக காணாமல் போச்சு. 1 வருஷமாக நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தாலும் உங்களால் காப்பாற்ற முடியாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா? அது மாற்றி அமைத்து மேசராசிக்காரங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது உண்மை. ஸோ இந்த ஆனி மாதத்தில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ராசியில் இருப்பார். அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரத்துக்கான சேமிப்புக்கான ஒரு விஷயம். காசு நல்லா வருதுங்கிறக்காண்டி கண்டபடி செலவிடக்கூடாது. ஒரு சேமிப்புக்காக ஏதாவது பணம் எடுத்து வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் ஒரு எஸ்எம்எஸ் போடுறது, அதுபோல் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, அதுபோல் யாருக்காக வீடியோ ஒரு பரிமாற்றம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் யாரும் உணர்ச்சிப்பட்டு ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தோ அல்லது பொதுமக்கள் சார்ந்தோ இல்லை சமுதாயம் சார்ந்தோ ஏதாவது ஒரு பதிவு போட்டிங்கன்னா, மற்றவங்களாம் தவறாக போட்டிருப்பாங்க, நீங்கள் சரியாக போட்டிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் ஓப்பன் டிக்ளராக சொல்லியிருப்பீங்க. அதை தேவையில்லாத சிக்கல் வந்துடும். ஸோ இதில் கவனமாக இருந்தால் வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. நினைக்கிற விஷயங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆனி மாதமாக இருக்குங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சிவன் ஆலயங்கள் சென்று நெய் தீபம் விற்று வழிபாடு செய்யும்போது உங்களோட லைஃப் பிரகாசமாக இருக்கும். ஒரிஜினல் நெய் தீபம் வாங்கி தீபம் ஏற்றுங்க. எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றிகள் உறுதி.